அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆசியா கிச்சன். ப்ரெட்டு ஸ்வீட் செய்வது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஒரு ப்ரெட்டு வாங்கி இப்படி துண்டு துண்டாக கட் பண்ணி சின்ன சின்ன துண்டாக பீஸ் போட்டு வச்சுக்கிடணும். தேவைக்கு வச்சு அடுப்பை பற்றி சின்ன சட்டியை வச்சு சட்டி காஞ்ச உடனே தேவைக்கு நெய்யோ எண்ணெயோ ஊற்றிக்கலாம். நாங்கள் நெய்யை ஊற்றுறோம். ஊற்றி நெய்யை ஊற்றி நல்லா காய விட்டு அதை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சு. நெய்யும் எண்ணெயும் கலந்து ஊற்றிருக்குது, எடுத்து வச்சுருக்குது. எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் காஞ்ச உடனே இந்த வெட்டி வச்சுருக்கிற ரொட்டி துண்டை எடுத்து போட்டு அதை அப்படியே பொரித்து எடுக்கணும் எண்ணெயில். நெய் ஊற்றுனா நல்லா வாசனையாக இருக்கும். அழுத்தி ஒன்றா போட்டாச்சு. போட்டு அப்படியே நல்லா கிண்டி விட்டு நல்லா செவந்த கலருக்கு வரந்தாண்டி நல்லா இதுங்கணும், பொரிக்கணும். பொரித்து அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிண்டி விட்டுக்கிட்டு இருக்கும், நல்லாயிருக்கும். நல்லா பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்தா பிள்ளைகள்லாம் நல்லா சாப்பிடுங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். நினச்ச நேரம் செஞ்சுக்கலாம், எப்போனாலும் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. செவந்து வருது, செவந்து வந்து இந்த கலரில் அது நல்லா இதுன்ட்டு முருகுனதை எடுத்துடணும். எடுத்துட்டு அது நல்லா கொஞ்சம் முறிவிட்டு அந்த லாஸ்ட்டு துண்டு நல்லா முறிவிட்டு எடுத்து வச்சுட்டு வேறு வளர்ந்தில் போய் இருக்கிற பாத்திரத்தில் எடுத்து விடணும். பாத்திரத்தை எடுத்து அந்த செவந்த கலரில் ஆகிட்டு எடுத்து வச்சுட்டு திருப்பி வேறு சட்டியை வச்சு சட்டி காஞ்சோடனே நெய் ஊற்றணும் கொஞ்சம். இது கண்டிப்பாக நெய் ஊற்றணும். அது பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். இதுக்கு நெய்யை ஊற்றி நெய் நல்லா சூடு வர விட்டு முந்திரி பருப்பை போட்டு அதை வறுக்கணும். முந்திரி பருப்பு நெய் சூடு வருது, சூடு வந்தோடனே முந்திரி பருப்பை போட்டு தேவைக்கு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி பருப்பை போட்டு கிஸ்மிஸ் பழம் இருந்தால் அதையும் போட்டுக்கலாம். காஞ்ச திராட்சை, உடந்த திராட்சை இருந்தால் அதையும் போட்டு, ஏன்னா நான் அது எங்களுக்கு பிடிக்காது, அதனால் நாங்கள் அது போடலை. வெறும் முந்திரி பருப்பு மட்டும் போட்டு வறுத்தெடுப்போம். நிறையாவும் போட வேணாம், ஒரு ப்ரெட்டு தானே, ஒரு ப்ரெட்டுக்கு தக்கனே போட்டுக்கிட வேண்டியதுதான். அப்புறம் வந்து நல்லா கொஞ்சம் செவந்த உடனே அள்ளிடணும். செவந்து லேசான கலரில் அள்ளியாச்சு. அள்ளி எடுத்து வச்சுட்டு அந்த இதுலேயே வந்து செவந்த கலரில் வந்தோன்னா அதில் சீனி, தேவைக்கு இனிப்பு சீனியை போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் இதுங்கணும், கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு அதை எடுத்து நல்லா கொதி வரட்டும். அந்த சட்டியிலே போட்டுக்கலாம், வேறு சட்டியில். நல்லா கொதி வருது. கொதி வந்தோடனே நல்லா கிண்டணும். நல்லா கொதி வந்தோடனே அந்த கம்பி பருவத்துக்கு வரும். கம்பி பருவத்துக்கு வந்தவுடனே எடுத்து வச்சு அது பேர் வந்து பூஸ்ட்டு போட்டால் கொஞ்சம் கலர் நல்லா திக்காக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். பூஸ்ட்டு வாங்கி போட்டுக்கணும். பூஸ்ட்டு வந்து அதையும் போட்டு கொதித்த உடனே சீனி சர்க்கரை போட்டு வெள்ளை சர்க்கரை போட்டோன்னே கொதித்த உடனே பூஸ்ட்டு 2 பாக்கெட்டு வாங்கி அதையும் போடணும். போட்டால் அது நல்லா செவந்த கலருக்கு வரும். நல்லா அதுவும் போட்டு நல்லா கொதிக்குது. கொதித்த பிறகு இந்த பொரிச்சு வச்சுருக்க ரொட்டியை போட்டு நல்லா கொதிச்சு விட்றணும். கொதிச்சு விட்டோடனே நல்லா நெய் மணந்துக்கிட்டு இருக்கும். அதில் நெய் ஊற்றிருக்குல்ல, நல்லா நெய் வாசனையாக இருக்கும். நல்லா கொதிக்க அது நல்லா வெந்து அப்படி பிரிஞ்சிடும். எல்லாம் நல்லா செவந்த கலருக்கு வரணும்னு அது கொஞ்சம் கரிஞ்சிட்டு அந்த ஒரு இது நல்லா தான் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். கரிஞ்சிட்டுன்னு தூக்கி தூரம்லாம் போட வேண்டாம். நல்லா அது ஒரு மாதிரியான முருவலையில் நல்லா தான் இருக்கும். சரி, நல்லா கொதிச்சு வருது. கொதிச்சு வர நம்ம அதை உடச்சி விட்டு கிண்டணும். கிண்ட வந்துக்கிட்டு தான் இருக்கும். நல்லா வந்துட்டு பதத்துக்கு வருது. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். வந்துட்டு நெய் விட்டு நல்லா தண்ணி வற்ற நெய் விடுது. இதுக்கு நெய் விட்ட உடனே நல்லா செவந்த கலருக்கு வந்துருச்சு. வந்தோடனே கொஞ்சம் பால் ஊற்றணும். பால் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் வெள்ளை நிறம் கொடுக்கும் பாலுக்கு. பால் ஊற்றணும். பால் ஊற்றி அதையும் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். அது நெய் விட்ட பிறகு தான் அதுங்கணும். பால் ஊற்றினோடனே கொஞ்சம் வெள்ளை நிறத்துக்கு வந்துருச்சு. கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு பால் சில இடத்துல பால் ஊற்ற மாட்டாங்க. நம்ம பால் ஊற்றினா நல்லா அது ஒரு மாதிரியான டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் வெள்ளை நிறத்துக்கு வந்துருச்சு. நல்லா அது அப்படியே கொதித்து வற்றிடும். வற்ற
நல்லா திருப்பி நல்லா கொதிக்க விடணும். பத்தில் அதில் முருகனை நேரத்துக்கு அல்வா மாதிரி வருது, அல்வா கிண்ண மாதிரி அப்படியே நெய் விடும். நெய் விட்டு அப்படியே கொதிக்க வத்த தான் நெய் விடும். அந்த நெய் நெய் விட நல்லா கிண்டணும். கிண்டி அந்த பருவம் வருது. இப்போ தான் இறக்குற பருவம் வந்துச்சு. நல்லா இருக்குது. நான் பார்க்கவும் நல்லா இனிப்பெலாம் நம்ம தேவைக்கு தான் நம்ம போடுறோம். இன்னும் வந்துடுச்சு. நல்லா சட்டியில் அப்புது. நல்லா பத்திலா சட்டியில் அப்பி நல்லா இதாகிட்டு எடுத்து வச்சு தேவைக்கு நம்ம எப்போனாலும் எடுத்து வச்சு பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம், பெரிய ஆளுக்கு சாப்பிடலாம். நல்லா இருக்கும். ஆமாம், பிரியாணிக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆமாம், பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். பிள்ளைகளுக்கு சும்மா பசிக்குன்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு தட்டையில் கிண்ணத்தில் வச்சு கொடுத்தா சாப்பிடுங்க. பாருங்கள், அழகாக இருக்குது. முந்திரி பருப்பையெல்லாம் போட்டு கிண்டியாச்சு. நல்லா அது முந்திரி பருப்பு கடிச்சு திங்க நல்லாயிருக்கும். அடுத்த இதில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.